ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பந்தல் காய்கறி சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு 80,000 ரூபா வரையும் மானியம் வழங்குறாங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் காய்கறி உற்பத்தி தமிழ்நாட்டில் கிடையாது. வெளி மாநிலங்களிலிருந்து தான் அவை அதிக அளவில் விற்பனைக்கு வருது. குறிப்பாக சுரக்காய், பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், வெள்ளரி உள்ளிட்ட பந்தல் காய்கறிகளை சாகுபடி செய்வதால் விவசாயிகளுக்கு போதிய வருமானம் கிடைக்கும். நிதி பிரச்சனையால் பல விவசாயிகள் பந்தல் சாகுபடி முறைக்கு மாறுவதில் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறாங்க. விவசாயிகளுடைய அந்த சிரமத்தை போக்கும் வகையில் தோட்டக்கலை துறை சார்பில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு பந்தல் அமைக்க மானியம் வழங்குறாங்க. பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 80,000 ரூபா பின்னேற்பு மானியமாக வழங்கப்படுது. இதில் பயனடையக்கூடிய விரும்பக்கூடிய விவசாயிகள் சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி, கிராம நிர்வாக அலுவலர் சான்று, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகி நீங்கள் இந்த மானியத்தை பெற்றுக்கலாம். வெள்ளை கற்கள் மற்றும் கம்பி வலையை பயன்படுத்தி பந்தல் அமைக்க தோட்டக்கலைத்துறை வாயிலாக இந்த மானியம் வழங்குறாங்க. நடப்பாண்டு ஒரு ஏக்கருக்கு 80,000 ரூபா வரை மானியமாக வழங்கப்படுது. அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு 2.47 ஏக்கர் வரை மானியம் கிடைக்கும். இதற்கான பயனாளிகளை தேர்வு செய்வாங்க தமிழ்நாடு அரசு. நீங்கள் அதற்காக தோட்டக்கலைத்துறை மூலமாக நீங்கள் விண்ணப்பம் செய்யணும். நம்ம சொன்ன அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் தோட்டக்கலைத்துறையில் அணுகி அப்ளிகேஷன் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பந்தல் காய்கறி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை வழங்குறாங்க. யாரெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய விரும்புகிறீங்களோ நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.